ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ். நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஆல்ரெடி பார்த்த செகண்ட் லைஃப் ரேங்கரோடைய அண்ட் இன்னும் அடுத்த 2 எபிசோட வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் விருத்தனமாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து எதுவுமே பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை மறக்காம போய் பாருங்க. அண்ட் போக போக வந்துட்டு சாப்டர்ஸ்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது அண்ட் ஒவ்வொரு விஷயமும், அதனால கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன் வந்து செகண்ட் லைஃப் ரேங்கர் அண்ட் அதோட 2 எபிசோட தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் போயிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ கடைசியில வந்துட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்து ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஈஸியான ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்து வருவாங்க. அண்ட் இதோட வந்து போன சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த பேண்டிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தையும் வந்து கொல்றாங்க. அண்ட் அதே சமயத்துல வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்லேவா வந்து மாத்தி அண்ட் அப்படியே அவங்க வந்து வித்துறாங்க, ட்ரேட் பண்றாங்க. அண்ட் அதே சமயத்துல கொல்றவங்க கிட்ட வந்து அந்த பால் வந்து கலெக்ட் பண்ணி அது மூலியமா வந்து ட்ரேட் பண்றாங்க. எதுக்குன்னா வந்து ஒரு ஊசிக்காக வந்து எல்லாம் இது பண்றாங்க. அந்த ஊசி என்னன்னா வந்துட்டு எங்களோட பவர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலோட வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கோசரம் வந்து இத்தனை பேர்த்த வந்துட்டு கொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லேஸா வந்து வித்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணி இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற சீனை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அந்த லீடர், அதாவது இப்போ வந்து அட்டாக் பண்ண வந்தது அந்த லீடர் தான், அந்த கேங்கோட லீடர் தான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துடுறான். அந்த குத்த வர சமயத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து மறைஞ்சு போயிடுறான். எங்கடா போனா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி பாக்குற டைம்ல நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்து ஒரு டக்குன்னு வந்து அவனை வந்து முடிச்சிடறான். அண்ட் இது வந்து மத்தவங்களும் பார்த்துட்டு டே லீடரே வந்து இறந்துட்டான்டா, அண்ட் லீடர் வந்து இவன் கொன்னுட்டான், சரி வாங்கடா ஓடி போயிடலாம், இல்லைன்னா லீடரே பிள்ளை அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து ஓட ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து விடுற ஆள் கிடையாது. ஹீரோ மேலே வந்து கை வச்சிட்டாங்க. அண்ட் அதாவது ஹீரோ வந்து அவங்க போய் வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முடிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு இன்னொருத்த வந்து அட்டாக் பண்ண வரான். அதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே டார்ஜ் ஆயிட்டு அண்ட் அவனையும் வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்றான். அண்ட் அவனும் வந்து இறந்து போயிடுறான். அண்ட் அதே மாதிரி கண்டினியூவா எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் மொத்தம் 21 பேர்த்த வந்து கொண்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்துட்டு அந்த இறந்தவங்க கிட்ட இருந்து அவங்க பிளட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதாவது அந்த வெப்பன் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்துட்டு அவன் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயத்துல வந்து அவங்க கிட்ட இருந்த பால்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்துடுறான். அண்ட் இதே வேலையெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இந்த பாலை பார்த்தாவே வந்து தெரியுது. அண்ட் அப்பதான் சின்ன பையன் சொல்றான், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போய் அவங்க லீடர் வந்து கொடுப்பாங்க. அந்த லீடர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். பட் இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து இப்படி வந்துட்டு இதை முடிச்சுட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த சின்ன பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்துட்டு இது வந்து எதுக்காக வந்து மெயினா பண்ணுவாங்கன்னா கர்ம பாயிண்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்றாங்க. அண்ட் கர்ம பாயிண்ட் எதுக்குலாம் வந்து யூஸ் ஆகுன்னு இப்பதான் வந்து சொல்றாங்க. எதுக்குன்னா வந்து இந்த மாதிரி அந்த ஒரு மிஸ்டீரியஸ் வந்து மெஷின் வந்து இருந்தால அவன் வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கர்ம பாயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அதே சமயத்துல நீங்க ரேங்கிங்ல வந்து ஹை ஸ்கோர் எடுக்கணும்னா வந்துட்டு இந்த கர்ம பாயிண்ட் தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றாங்க. அண்ட் நம்ம டாப் ஸ்கோர்ல வந்துட்டு ரேங்கிங்ல இருந்தோம்னா அண்ட் இதெல்லாம் வந்து முடியும் போது அண்ட் நமக்கு வந்து பயங்கரமா ரிவார்ட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இங்க இருக்க முடியாது சொல்லி வந்து வேற இடத்துக்கு வந்து போறாங்க. அண்ட் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லி வந்து கட்டையை போட்டு இப்போ எப்படா நெருப்படுத்துன்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது அந்த இன்செர்ட் வந்துட்டு அந்த டைம் பண்ணால அவன் வந்து ஒரு ஃபயர் இன்செர்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்னு வச்சு வந்து அது நெருப்பு வந்து மூட்டுறான். அண்ட் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்செர்ட் அப்படின்னு வந்து அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி வந்து இவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து குளிர் காஞ்சிட்டு அண்ட் அடுத்த நாள் ஆயிருது. அண்ட் இவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து லிசர்டா தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு கொண்டுறான். அண்ட் கொண்டுட்டு அதுல வந்துட்டு போய் வந்து ஒன்னு விஷயத்த வந்து எடுக்கிறான். அண்ட் எடுக்கும் போது ஒரு வித ரிங் மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களும் இதை பார்த்து வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா வந்துட்டு அந்த தரமுழுக்க வந்து பிளட்டா இருக்குது. அண்ட் பார்த்தா ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. அண்ட் இது பார்த்தா லிசர்டோட பிளட் மாதிரி தெரியல. அண்ட் இது பார்த்தா ஹியூமன்ஸோட பிளட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஹியூமன்ஸோட பிளட் தான். அண்ட் இவங்க வந்து சாப்பிடறதுக்கோசரம் வந்துட்டு இவங்க வந்து வேட்டையாடி உள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ரத்தம் பார்த்தா வந்து இன்னும் காயவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு வந்து இவங்களும் சொல்றாங்க. அண்ட் இங்கதான் வந்து லிசர்டோட வந்து இந்த டெரிட்டரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்து இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த சிவப்பு பண்ணி பச்சை முடி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சரி ஓகே அந்த ஹியூமன்ஸ்ல வந்து கடத்திட்டாங்க, நம்ம போய் அவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க எல்லாம் காப்பாற்றலாம் இஷ்டம் கிடையாது, அந்த கிரீடத்தை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இதை கேட்டோன்னே அந்த ரெட் மொழிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ரெட் மொழியை நினைக்கிறான், சரி ஓகே இவனுக்கு ஹியூமன்ஸ்லாமே வந்து பிடிக்காது, அதனால வந்துட்டு எதுவும் சொல்ல வேண்டாம், சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே வந்து கிரீடத்தையே வந்து முதல்ல எடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஹியூமன்ஸை வந்து காப்பாத்திக்கலாம் அப்படி சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அந்த கிரீடத்தை எடுத்தா போதும் அண்ட் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே பாத்துக்குங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோட டீமே வந்து எதுக்காக வந்து இங்க வந்திருப்பாங்கன்னா வந்து ஒரு இடன் குஸ்டுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அண்ட் அந்த லிசார்ட் மேனோட பிளேஸை கண்டுபிடிச்சு அந்த கிரீடத்தை வந்து எடுக்கிறதா அந்த இடனான குஸ்ட். அண்ட் அதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து பேசி இருந்திருப்பாங்க, நான் அது சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து அதை பத்தி தான் வந்து ஹீரோ வந்து கேட்கறான், எனக்கு அந்த குஸ்ட் பத்தி வந்து அந்த டீட்டெயில் தெரியாது அண்ட் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கறான். அண்ட் அதுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்க வந்து கிங் அண்ட் குயின் சொல்லி வந்து 2 இருக்குது, அந்த 2 சேர்ந்து நம்ம டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கும்.
அந்த குயினோட தலையில தான் வந்து அந்த கிரீடம் இருக்கும். நம்ம அதை அப்படியே வந்து எப்படியோ வந்து எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கோசரம் ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அது என்னன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் முடி, நீ என்ன தெரியுமா பண்ற, நீ வந்து வரக்கூடிய கிக்கு வந்து எப்ப சமாளிச்சுட்டு நாங்க அதுக்குள்ள வந்து ஸ்னீக் இன் பண்ணி உள்ள போயிடுறோம். உள்ள போயிட்டு வந்து குயினோட வந்து நான் சண்டை போடுறேன். அண்ட் பச்சைக்கிழமை முடிக்கிற நீ வந்து அந்த கிரீடத்தை வந்து எடுத்துரு. அண்ட் இதான் வந்து பிளான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் வந்து ரெட் முடி கேட்கறா, நீ செகண்ட் பண்ணி உள்ள போயிருவியா, அதாவது மறைஞ்சு உள்ள போயிருவியான்னு சொல்லி வந்து கேட்கும்போது, நான் ஆல்ரெடி வந்து மிலிட்டரியில இருந்திருக்கிறேன் அண்ட் எனக்கு இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்ப நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்றான், சரி ஓகே அப்பனா இந்த பிளான் படி வந்து நடக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து போறாங்க. நீங்க வந்து இடன் டெரிட்டரிக்குள்ள வந்து வந்துட்டீங்க, அதுக்கோசரம் வந்து உங்களுக்கு 500 கருமா பாயிண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து கருமா பாயிண்ட் வேற இந்த டைம்ல வந்து கொடுக்குது. அண்ட் உள்ள வந்ததுக்கு அண்ட் அப்பதான் வந்து அங்க வந்து கிங் வந்து அப்பேர் ஆகுது. அந்த கிங்கோட டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கிங் வந்துட்டு இந்த ரேஸ் வந்து கிடையாது, அது வந்து வேற ஒரு ரேஸை சேர்ந்தது. பட் இங்க வந்து ஏன் இருக்குதுன்னா வந்துட்டு இந்த கிங் வந்து இந்த குயின் மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி அண்ட் இங்கேயே வந்து இது வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்க வேண்டியதான். அண்ட் அதனாலதான் வந்து அது இங்கேயே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த லிசர்டால வந்து பேசவும் முடியுது. அந்த லிசர்ட் அப்பதான் வந்து பேச ஆரம்பிக்குது. ஹே ஹியூமன்ஸ், எங்க டெரிட்டரிக்குள்ள வந்து நீங்க வந்துட்டீங்களா, அண்ட் உங்களை வந்து உசுரோட வெளியே போறது ஐடியாவே இல்ல, அண்ட் எல்லாத்தையும் வந்து நான் கொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு அண்ட் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து பாக்குது. அண்ட் இவனை பார்த்தா ரொம்ப டேஞ்சரா தெரியுது. ஃபர்ஸ்ட் இவனை தான் வந்து முடிக்கணும் அப்படி சொல்லி அதுக்கு இன்டெலிஜென்ட் வேற இருக்குது. நம்ம ஹீரோ வந்து டேரக்டா வந்து அட்டாக் பண்ண வர சமயத்துல அந்த லெட்டர் முடிக்கிறவன் வந்து தடுத்துறான். அந்த தடுத்துட்டு அண்ட் நீ இப்ப எங்கிறத சண்டை போடணும் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு, நான் அவனை தானே அட்டாக் பண்ண வந்தேன், நீ ஏன் குறுக்கான வந்த அப்படி சொல்லிட்டு அதுவும் கத்த ஆரம்பிக்குது. சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, நான் வந்து இப்போ உன்னை வந்து அட்டாக் பண்ணி தான் ஆகணும், நான் உன்னை தடுத்துதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ரெட் முடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை கொல்றேன்டா அப்படி சொல்லி அந்த லிசார்ட் வந்து கத்திக்கிட்டே வந்து இவனையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இவனோட ஃபைட் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா அந்த கேவுக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ போறது வந்து எந்த லிசார்டுக்குமே வந்து சுத்தமா வந்து தெரியல. அண்ட் நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்தா 2 லிசார்டு வந்து அப்படியே நின்று காவல் காத்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்துட்டு டேக் எடுத்து தூக்கி போடுறான். அண்ட் அந்த 2 லிசார்டு வந்து இறந்து போயிருது. அண்ட் அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே உள்ள போயிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க உள்ள போய் பார்த்தா வந்துட்டு அங்கெல்லாம் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. ஒரு சில மனுஷங்களாம் எலும்பு கூட கிடக்குறாங்க. அண்ட் அவங்கள தின்னு வச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி பக்கத்துல ஒரு கூண்டு இருக்குது. அதுக்குள்ள பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து மனுஷங்களா இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அண்ட் இந்த ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இவங்க வந்து கடைசியா வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சின்ன பையன் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவங்க வந்து காப்பாத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவன் ரொம்ப நல்ல பையன். அண்ட் அதே மாதிரி ஒரு மதர் தரஸ் அளவுக்கு நம்ம சொல்லிக்கலாமா, அந்த மாதிரி வந்துட்டு யார் இருந்தாலும் காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இவங்களை வந்து காப்பாத்திடலாம், இப்பயே காப்பாத்திடலாம் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இவனை பாக்குறான். இவன் வந்து நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அந்த விஷயத்த மறந்துட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறான். இவனை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது சரியா அப்படி சொல்லிட்டு அவன்கிட்டே வந்து கேட்கறான், நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அண்ட் உன்னை வந்து அங்க கூட்டு போறது சரியான்னு எனக்கு தெரியல அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னா அவன் சொன்னில வந்து அவனே அப்பிக்கிறான். அண்ட் அப்பிக்கிட்டே சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அது வந்து நான் மறந்துட்டு நான் மற்ற விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இப்ப வந்து நம்ம அங்க உள்ள போலாம் அப்படின்னு நான் சின்ன பையன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அண்ட் இனிமேலாச்சும் கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களும் வந்து பாத்ரூம்குள்ள வந்து போக போறாங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே இந்த வீடியோ இதோட வந்து முடிஞ்சுது. அந்த வீடியோ வந்து இப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் வீடியோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நான் வாய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கொடுக்குறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சமாச்சும் பண்ணி விடுங்க. அந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, கொஞ்சமாச்சும் எங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா பாத்துட்டேன் ப்ரோ அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. நான் அதை தான் வந்து பெருசா கேட்கறேன். நாங்க இன்னும் வீடியோ வந்து இன்னும் பக்காவா வந்து கொடுக்கணும்னா வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிறைய வித கமெண்ட்ல வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஏதோ குறைகள் இருந்தாலோ இல்ல நல்லா இருந்தாலும் ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் அப்பதான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். சரி நம்ம அடுத்த ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பை சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.